12 Computer Science Chapter 12 Structured Query Language. இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் 12.5 Components of SQL. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பர்டிகுலர் டாபிக் 12.4 Creating Database-னு இருக்கு. ஸோ இது நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். இது ஏன்னா வந்து கிரியேட்டிங் டேட்டாபேஸ் வந்து நம்ம கமெண்ட்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த டாப்பிக்கை வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன். இது வந்து நம்ம எப்போ கமெண்ட்ஸ் பார்ப்போமோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம இதை பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற போகிறது வந்து இந்த வீடியோவில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் SQL டாப்பிக்லேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் SQL அப்படின்னு பார்க்கும்போது 5 மெயின் காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். DML, DDL, DCL, TCL அண்ட் DQL. ஸோ ஒவ்வொன்றும் என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இன் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ DDL அப்படின்றது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெயின் பர்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறதுக்கு அண்ட் டேட்டா பேஸோட அதில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் லைக் டேபிள்ஸ், ப்ரொசீஜர், ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு DDL அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ DDLோட இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்றத ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிடலாம். த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் DDL கன்சிஸ்ட் ஆஃப் SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் used to define the database structure or schema. It simply deals with the description of database schema and is used to create and modify the structure of database objects in database. ஸோ டேட்டாபேஸில் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணவோ மாடிஃபை அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர்னால் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டேபிளோட காலம்ஸ் இருக்கும். அந்த காலமில் வந்துட்டு இப்போ நம்ம 4 காலம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஒரு காலம் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம், இல்லை வந்து ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணலாம், இல்லை அதனுடைய டேட்டா டைப் மாற்றணும், ஒரு பர்டிகுலர் காலத்தோட டேட்டா டைப்போ சைஸோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கான கமாண்டும் வந்துட்டு DDL கமாண்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு வரும். அண்ட் DDL ப்ரொவைட்ஸ் அ செட் ஆஃப் டெஃபினேஷன் டு ஸ்பெசிஃபை த storage structure and access methods used by the database system. So இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது DDLயே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம என்ன லாங்குவேஜ் அப்படின்னா டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். டெஃபினேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் டெஃபினேஷன் லாங்குவேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாபேஸோட ஸ்கீமா இல்லை ஸ்ட்ரக்சரை வந்து அதனோட இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஸ்டோர் பண்ணியிருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து யூஸ்வலாக அந்த யூசர்ஸ்க்கு வந்து யூசர் வந்து பார்க்க முடியாது, அது ஹிட்டனில் தான் இருக்கும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட் பேலன்ஸோட கண்டிஷன் வந்து அது நெகட்டிவாக போகக்கூடாது, அதனுடைய வேல்யூ எப்பயுமே நெகட்டிவில் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் ஒரு கன்ஸ்டன்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எவ்ரி டைம் வந்து டேட்டாபேஸ் அப்டேட் ஆகும்போதும் அது நெகட்டிவ்ல இல்லையா அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆக்சஸ் மெத்தட் அப்படின்னும்போது அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான கன்ஸ்ட்ரெயின்ஸும் நம்ம கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லைக் ரீட் பெர்மிஷன் அண்ட் இன்சர்ட் பெர்மிஷன், அப்டேட் பெர்மிஷன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் மெத்தட்ஸில் வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து DDLல வந்துட்டு நம்ம பண்ணலாம். அண்ட் அடுத்த டாபிக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது DDL performs the following function. It should define the type of data division such as data item, segment, record and database file. ஸோ ஒரு டேபிளில் வந்துட்டு நமக்கு என்ன டேட்டா இருக்கோ அந்த என்ன டேட்டாவை நம்ம வந்து அதில் கொடுக்க போகிறோம், அண்ட் அந்த ரெக்கார்டு எப்படி இருக்கணும், அண்ட் அந்த டேட்டாபேஸ்க்கான ஃபைல் நேம் என்ன, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நம்ம இந்த பர்டிகுலர் DDLல இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இது. ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணுவோம், DDLல வந்துட்டு நம்ம பண்ணுவோம். It gives a unique name to each data item type, record type, file type and database. ஸோ நம்ம கொடுக்க போகிற ஒவ்வொரு நேமும் ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு யூனிக்காக இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ஒரு டேட்டா ஐட்டம் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். டேட்டா ஐட்டம் டைப் அப்படின்னா என்ன, லைக் நம்ம ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிள் வந்துட்டு நம்ம மார்க் ரெஜிஸ்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அந்த மார்க் ரெஜிஸ்டரில் வந்துட்டு நேம்னு ஒரு டேட்டா ஐட்டம் இருக்குது அப்படின்னா
அடுத்த காலம்க்கு அதே மாதிரி நேம்னு கொடுக்க முடியாது. நம்ம அதை வந்து வேரி பண்ணணும். ஸோ அந்த இதுதான் வந்து நம்ம யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அந்த டேட்டா ஐட்டமாக இருந்தாலும் சரி அண்ட் ரெக்கார்ட் டைப்பாக இருந்தாலும் சரி, ஃபைல் டைப், டேட்டாபேஸ் எல்லாமே வந்துட்டு யூனிக்காக இருக்கணும். இட் ஷுட் ஸ்பெசிஃபை த ப்ராப்பர் டேட்டா டைப். அண்ட் சேம் வே நம்ம என்ன மாதிரி டேட்டா டைப், என்ன மாதிரி டேட்டாவை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா டைப்பை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். இப்போ மார்க் என்ட்ரிக்கு வந்துட்டு மார்க்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்கோ கேரக்டரோ கொடுக்கக்கூடாது. இன்ஸ்டெட் அதுக்கு வந்து நம்பர் இன்டீஜர் டேட்டா டைப்பை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அந்த மாதிரி நம்ம என்னென்ன டேட்டாவோ அந்தந்த கரெக்டாக அதுக்கான டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணணும். It should define the size of the data item. Again, size of the data item வந்து எவ்வளோ சைஸ் வந்து அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து இருக்க போகிறது அப்படின்றதையும் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். It may define the range of values that a data item may use. ஸோ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸும் வந்துட்டு நம்ம வேணும் அப்படின்னா நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். It may specify the privacy logs for preventing unauthorized data entry. ஸோ அன்ஆத்தரைஸ் டேட்டா என்ட்ரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ப்ரைவசி லாக்ஸும் நம்ம வேணும் அப்படின்னா அதையும் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிடிஎல்ல என்னெல்லாம் கமாண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. கிரியேட், ஆல்டர், ட்ராப் அண்ட் ட்ரங்கேட். ஸோ ஒவ்வொரு கமாண்டுமே நம்ம ஃபர்தராக இன் டீட்டெயில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிரியேட் அப்படின்றது டேபிள்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் ரெண்டுத்துக்கும் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஆல்டர் வந்து டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா ஆல்டர் கமாண்ட். அண்ட் ட்ராப்னா ஒரு டேபிளோ டேட்டாபேஸையோ டெலீட் பண்ணணும்னா ட்ராப் யூஸ் பண்ணலாம். அண்ட் ட்ரங்கேட் அப்படின்றது எல்லா ரெக்கார்ட்ஸும், டேபிளில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் நம்ம டெலீட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னும் போது ட்ரங்கேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து இன் டீட்டெயில் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ அடுத்த டாபிக் 12.5.2 டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். So data manipulation language, DML, is a computer programming language used for adding, removing and modifying data in the database. So databaseல இருக்கிற அந்த டேட்டாஸை வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணுவோ, delete பண்ணுவோ, modify பண்ணுவோ நம்ம யூஸ் பண்ணுவோம். In SQL, data manipulation language comprises the SQL data change statements which modify stored data but not the schema of the database table. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிஎம்எல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாமே வந்துட்டு அந்த டேட்டா பேஸில் இருக்க அந்த டேபிளில் இருக்க டேட்டாஸை வந்து தான் நம்ம மேனிப்புலேட் பண்ணுவோமே தவிர அண்ட் ஒரிஜினல் டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் வந்து அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை தான் வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ண போகிறோம். After the database schema has been specified and the database has been created, the data can be manipulated using set of procedures which are expressed by DML. So ஒரு database நம்ம create பண்ணதுக்கு அப்புறமா அந்த டேபிள் create பண்ணதுக்கு அப்புறமா அதில் இருக்கிற ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாவை தான் வந்து நம்ம manipulate பண்ண போகிறோம். By data manipulation, we mean insertion of new information into database, retrieval of information stored in the database, deletion of information from the database, modification of data stored in the database. So databaseல இருக்கிற அந்த டேட்டாஸை வந்து இன்சர்ட் பண்ணவோ, அதாவது நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த டேட்டாஸை ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இன்சர்ட்டிங். ரிட்ரீவல்னா அதில் இருக்க டேட்டாவை வந்து நம்ம எடுக்கிறது வந்து ரிட்ரீவல். டெலிஷன்னா அதில் இருக்க டேட்டாவை டெலீட் பண்ணுறது. மாடிஃபைனா சேஞ்ச் பண்ணுறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நேமில் வந்துட்டு நான் ஒரு ஏபிசி அப்படின்னு ஒரு நேம் இருக்குது, அதை வந்து நான் XYZ மாற்றுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம மாற்றலாம். ஸோ அது வந்து மாடிஃபைங் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So DML is basically two types. One is procedural DML, requires users to specify what is needed and how to get it. And non-procedural DML requires the user to specify what data is needed without specifying how to get it. ஸோ டிஎம்எல்ல வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ப்ரொசீஜர் டிஎம்எல் அண்ட் நான் ப்ரொசீஜரல் டிஎம்எல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொசீஜரல் டிஎம்எல்ல நீங்கள் டீட்டெயில்டாக கொடுக்கணும். ஸோ என்ன வேணும் அண்ட் எப்படி வந்து நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணணும். பட் நான் ப்ரொசீஜரில் நீங்கள் என்ன வேணும் அப்படின்றத மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணால் போதும், எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம். ஸோ ப்ரொசீஜரலை விட நான் ப்ரொசீஜரல் டிஎம்எல் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். And SQL commands which comes under data manipulation language அப்படின்னு பார்க்கும்போது insert, update and delete. ஸோ insert, update, delete இப்போ தான் நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான கமாண்ட்ஸும் நம்ம பார்க்கலாம் இன் டீட்டெயில் ஃபர்தராக வர வீடியோஸில்.
அடுத்த டாபிக் வந்து data control language. A data control language, DCL, is a programming language used to control the access of data stored in a database. So நம்ம access பண்ற அந்த டேட்டாவை வந்துட்டு நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கான கமாண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது DCLல இருக்கு. And it is used for controlling privileges in the database. So என்னெல்லாம் privilege அப்படின்றத வந்து நம்ம கொடுக்கறதுக்கும் வந்து இந்த DCL அதுக்கான கமாண்ட்ஸ்லாம் இருக்கு. And privileges are required for performing all the database operations such as creating sequences, views of tables, etc. SQL commands which come under data control language அப்படின்னு பார்க்கும்போது என்னெல்லாம் கமாண்ட்ஸ் இருக்குன்னா grant and revoke. grant அப்படின்றது வந்து பெர்மிஷனை வந்து grant பண்ணுறதுக்கு என்ன யூசர்ஸ்க்கு எத்தனை யூசர்ஸ்க்கு நம்ம grant பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த யூசர்ஸ்க்குலாம் வந்து grant கமெண்ட் மூலமாக grant பண்ணலாம் பெர்மிஷன்ஸ், என்ன பெர்மிஷன்ஸ் வேணுமோ அதை ஸ்பெசிஃபிக்காக. அண்ட் ரிவோக் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க அந்த பர்டிகுலர் பெர்மிஷனை வந்து நம்ம திரும்ப எடுக்கணும் அப்படின்னா அதுதான் வந்து ரிவோக் கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட்ஸும் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் நம்ம. அண்ட் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் கமாண்ட்ஸ் ஆர் யூஸ் டு மேனேஜ் டிரான்சாக்ஷன் இன் த டேட்டாபேஸ். These are used to manage the changes made to the data in the table by DML statements. So DML statements பண்ண அந்த சேஞ்சஸ் அந்த மேனிப்புலேஷன்ஸ்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கமாண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா கமிட், ரோல் பேக் அண்ட் சேவ் பாயிண்ட். கமிட்னா நம்ம என்ன மேனிப்புலேட் பண்ணுறோமோ என்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ DML கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது கமிட் அப்படின்ற ஒரு கமாண்ட். அண்ட் ரோல் பேக் அப்படின்றது restores the database to last commit stateனா கமிட் பண்ணும்போது நம்ம சேவ் பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இதுக்கு வந்து நம்ம திரும்ப போகணும் அப்படின்னா அது ரோல் பேக் மூலமாக அந்த பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு போகலாம். ஸோ இன் டீட்டெயில் நம்ம இந்த ரோல் பேக் பார்ப்போம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் சேவ் பாயிண்ட் அப்படின்றது வந்துட்டு நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்துட்டு என்னுடைய சேஞ்சஸை வந்து சேவ் பண்ணிகிட்டே வந்து சேவ் பாயிண்ட் மூலமாக அந்த இதை வந்து சேவ் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ எனக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு எனக்கு போகணும் அப்படின்னும் போது ரோல் பேக் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் சேவ் பாயிண்ட்டுக்கு போகும்போது நான் அதுக்கப்புறமா பண்ண சேஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு வராது. ஸோ வந்து நான் எது வரைக்கும் நான் சேவ் பண்ணியிருக்கேனோ எந்த சேவ் பாயிண்ட்டுக்கு நான் போயிருக்கேன்னா அந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற சேஞ்சஸ் மட்டும்தான் எனக்கு அப்ளை ஆகும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து டேட்டா query language. The data query language consists of commands used to query or retrieve data from the database. ஸோ query பண்ணவோ retrieve பண்ணவோ யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு டேட்டா query language. ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் கமாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது செலக்ட் கமாண்ட். இட் டிஸ்பிளேஸ் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிள். ஸோ டேபிளில் இருக்கிற ரெக்கார்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு DQL கமாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது செலக்ட் அப்படின்ற கமாண்டு. ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் SQL அப்படின்றத வந்துட்டு நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்த ஒவ்வொரு கமாண்டுமே இந்த காம்பனண்ட்டில் இருக்க ஒவ்வொரு கமாண்டுமே வந்துட்டு நம்ம ஃபர்தராக வர வீடியோஸில் வந்து இன் டீட்டெயில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க, கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இந்த SQLல வந்துட்டு நீங்கள் இன்னும் எப்படி சிம்பிளிஃபைடாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், அதுக்கான கமெண்ட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத வந்துட்டு நான் 5 minutes ப்ரிப்பரேஷன் நோட்ஸ்லேயும் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தாலும் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கான லிங்க்கையும் நான் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.